ஃப்ரெண்டோஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அமைச்சர் மனைவி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டாரா? விதிமீறலில் ஈடுபட்ட அமைச்சர் நிர்மல்குமாரின் மனைவி. பள்ளி கல்வித்துறையில் நடந்த அவலம். ஏவா வேலுவிடம் அசிங்கப்பட்ட சிஎம் விஜய். உச்சநீதிமன்றத்தில் கோட்டை விட்ட தமிழ்நாடு அரசு. இந்திய அரசை ஏமாற்றிய 2 அமைச்சர்கள். அமைச்சர்களின் செய்கையால் சிஎம்க்கு வேட்டு வைத்த பாஜக. இது மாதிரி பல சந்தேகங்கள் மக்களுக்கும் நமக்கும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில அதை பத்தி விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டுல அமைச்சர்களால இப்ப சிஎம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, பாஜகலேருந்தே அந்த நெருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார், எந்த அமைச்சர் என்ன பண்ணாங்க, பின்னணி என்ன சார்? ஆக்சுவலாக பொதுவாக விஜய் அவர்கள் நினைக்கிறது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் கொடுக்குற சில நெருக்கடிகளும் சரி, பொதுவாக வெளியிலேருந்து வர்ற சில பிரச்சனைகளும் சரி, இது எல்லாத்தையும் கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் கூடவே நான் யாரை நம்பிக்கிட்டு இருக்கணும், யாரெல்லாம் நம்பி நான் அமைச்சர்களாக போட்டணும், இவங்க பண்ணுற அலப்பறைகள் இருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஏற்கனவே நீங்க கீர்த்தனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆய்வுன்ற பேர்ல அவங்க என்ன பண்ணாங்க, பல அலப்பறைகள் பண்ணாங்க. இதனால எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து விஜய் அரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கூப்பிட்டு கண்டிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய செய்திகள் வெளியே வரவே இல்லை. ஆய்வுக்குன்ற பேரு போல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கூட இல்லை. நிறைய அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கலாம். ஆதவர்ஜனா கூட கரூர் விவகாரத்துல எந்த அளவுக்கு பேசி வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ எதுவுமே பேச மாட்டேங்கிறார். பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். பல அமைச்சர்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆய்வுன்ற பேர்ல, ஏன்னா நீங்க இந்த 2 மாசத்துக்குள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளவு பெரிய சர்ச்சைகள்ல மாட்டினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஏன் ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் ரொம்ப பயங்கரமா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறார். அதனாலதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராஜ்மோகனும் கீர்த்தனா அவர்களும் செய்த செய்கையினாலதான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு அரசு கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்றாங்க, என்ன விதிமுறை இருக்கு அப்படின்னா, அரசு முறை பயணமா ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ ஏன் பிரதமரா கூட இருந்தாலும் அரசு முறை பயணமா அவங்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல உள்துறை கிட்டையும் வெளியுறவுத்துறை கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். இவங்க பாத்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ஒரு பாஸ்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த பாஸ்போர்ட் மூலமா தான் நீங்க என்ன பண்ணணும், பயணிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற பர்சனல் பாஸ்போர்ட்லாம் பயணிக்க கூடாது. நீங்க பர்சனலா போய்க்கலாம். உங்க குடும்பத்தோட நீங்க வெளியூர் பயணம் போறீங்க அப்படி நீங்க அமைச்சரா இருந்தாலும் யாராவது பர்சனல் லைஃப்ல நீங்க அது என்ன பண்ணலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க அபிஷியலா அரசு முறை பயணம் அப்படின்னும் பொழுது இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும். ஆனா இவங்க விதிமீறல் பண்ணியிருக்கிறாங்க, பர்சனல் பாஸ்போர்ட்ல போயிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் புதுசு, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. ஆனா கூட போன அதிகாரிகளுக்கு தெரியல, ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கு தெரியல, ஏன் இவங்க சொல்லல, அப்போ இது பொறுப்புக்கு நீங்க தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க விஜய் அரசுக்கு இது ஒரு பாதகமான செயல், கடும் சிக்கல்ல விஜய் அவர்கள் மாட்டி இருக்கிறாரு. கண்டிப்பா பிளாக் மார்க் தான். ஸோ இது வருங்காலங்களில் இது கொஞ்சம் சுதாரிச்சு செயல்படணும், நிதானிச்சு செயல்படணும், என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஒன்று அதிகாரிகள் கிட்ட கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் புதுசு அப்படின்னும் போது அதிகாரிகள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்கணும். அதிகாரிகளை கேட்கணும், இல்லை அதிகாரி சொல்றதை கேட்கணும். நான் சொல்றது தான் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இப்படி சிக்கல்ல தான் மாட்டிப்பீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ ஏடிஎம்கே பொறுத்த அளவுல இன்னுமே அந்த இது நிக்கலன்னே சொல்லலாம். அவங்களுக்குள்ள இருந்த பிளவு. இப்போ சிவி சண்முகம் அவங்க ஆதரவாளர்களை மொத்தமா நீக்கியிருக்காங்க இபிஎஸ் அவர்கள். பிஃபோராவே சிவி சண்முகம் என்ன சொன்னாங்கன்னா, இபிஎஸ் கிட்ட தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம டிவிக்கை விட போய் ஜாயின் பண்ணிடலாம், அமைச்சர்கள் பதவி நமக்கு கிடைக்கும்னு சொன்னப்ப இபிஎஸ் அதை ஒத்துக்கலை. ஸோ அந்த கருத்து முரண்பாடு, தலைமை சரியில்லை அப்படின்றதுனால தான் அவங்க ஜஸ்ட் விலகி இருந்தாங்க. இது வரைக்கும் எந்த நிலைப்பாடுமே எடுக்கலை, ராஜினாமாவும் பண்ணலை. எம்எல்ஏ பதவியை ஏடிஎம்கேல இருக்கிறாரா இல்லை ராஜினாமா பண்ண போறாரா அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இல்லை. இப்படி இருக்கும்போது இவருடைய ஆதரவாளர்களை முக்கியமா திண்டிவனம், மயிலம் அந்த பகுதியில கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல கூண்டோட தூக்கி பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்களே ஏபிஎஸ் அவர்கள். ஆக்சுவலா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பவர்ஃபுல் மிக்க லீடரா அதிமுகவில் தன்னை காட்டிக்கிறதுக்கு விரும்புறாரு அப்படின்னு தான் பண்ணணும். இதனால பல இழப்புகள் வந்தாலும் சரி. ஆனா அவர்கிட்ட பவர் இல்லைன்றீங்க? இல்ல பவர் இல்லைன்றது இல்ல, பவர் இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பவர், அதுல இருந்து மாற்றுறது இல்லை. நான் ஒரு அதிகாரமிக்க தலைவர், நான் இன்னும் பவரா இருக்கிறேன் பாத்துக்க, எனக்கு இதனால எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் கவலை கிடையாது.
கட்சிக்கு எவ்வளவு பெரிய பாதகமான செயல் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தன்னோட அதிகாரத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. யார வேணாலும் தூக்கிடுவேன். ஆமா, இப்ப நீங்க விழுப்புரம் மாவட்டம் நீங்க எடுத்துட்டீங்கனாலே சிவி சண்முகம் இல்லாம அதிமுக இல்ல விழுப்புரம் மாவட்டத்துல. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துல எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தினா எஸ்பி வேலுமணி, நாமக்கல் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா தங்கமணி, இந்த ஜோலார்பேட்டை மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா வீரமணி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் சி விஜயபாஸ்கர், கரூர் எடுத்துட்டீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், இப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அடையாளப்பட்ட ஒரு மினிஸ்டர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க விழுப்புரம் மாவட்டம் எடுத்துட்டீங்கன்னா சிவி சண்முகம் இல்லாமல் நீங்க வந்து அதிமுகவில் பாலிடிக்ஸ் செய்ய முடியாது. ஸோ இது எப்போ உருவாகுது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இந்த மாதிரி இவங்களாம் எப்போ அதிகாரமிக்க தலைவர்களாக மாறுறாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜெயலலிதா டெத்துக்கு அப்புறம். ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தன்னுடைய சேர்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்றாங்க, ஊன்றாங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும். அப்படி இருக்கும் பொழுது சிவி சண்முகத்தை ஃபுல்லா டேமேஜ் பண்ணணும். ஏன்னா சிவி சண்முகம் தான் எடப்பாடி பழனிசாமியே இருக்கக்கூடாது, பொதுச் செயலாளர் இருந்து மாத்திரலாம் அப்படின்னு இந்த 25 பேரும் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறதானப்பா பிரச்சனை, ஒருவேளை அவரே தூக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த அதிமுக நம்மளுது தானே, நம்ம இஷ்டத்துக்கு கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுக்கலாம் இப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு யோசித்ததாகவும் தகவல் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில எஸ்பி வேலுமணி அவரு கூட மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துட்டாரு. ஆனா சிவி சண்முகம் நம்மளே தூக்குறதுக்கு துணிஞ்சிட்டாரு. அப்ப இதுக்கப்புறம் அவர் வச்சுக்கணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நீக்குனது தான், சிவி சண்முகத்தை நான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ற ரேஞ்சில இருந்தது. ஆனா இது மாவட்டத்துக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிளை ரீதியா, ஒன்றிய ரீதியா, மாவட்டத்துக்குள்ள பொருளாளராகட்டும், துணை செயலாளராகட்டும், இளைஞரணி செயலாளர், இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சிவி சண்முக ஆதரவாளர்கள் ரொம்ப என்ன பண்ணாங்க, பவர் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பசுபதி அவர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளரா அவங்க என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர் நியமிக்கிறாங்க. ஆனா அங்க அதிகாரமிக்க ஒரு மாவட்ட செயலாளர் பசுபதி இருந்தாரா அப்படின்னா கிடையாது. நீங்க மேல் மட்டத்துல நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சிவி சண்முகத்தை தூக்கிட்டீங்க. கிரவுண்ட் லெவல்ல அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களா, கிளைகள் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே சிவி சண்முக ஆதரவாளர்கள் தான். அப்படி இருக்கும்போது புதுசா அந்த மாவட்ட செயலாளர் இறங்கி அடிக்காங்கிறதுக்கு அவர் வந்து இப்போ பயந்தாரு, ரொம்பவே ஸ்பேஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன தீர்மானிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவி சண்முகத்தை ஃபுல்லா காலி பண்ணிடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சிவி சண்முக ஆட்டோ க்ளோஸ். விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்க சிவி சண்முகமே இருக்கக்கூடாது, அவர் பேரே கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டாரு. அதனாலதான் கிளீன் வாஷ் கூண்டோட என்ன பண்றாரு, சிவி சண்முக ஆதரவாளர்கள் எல்லாரையுமே என்ன பண்றாரு, நீக்கிறாரு. இப்போ அவருக்கு ரூட்டு கிளியர். இப்போ அவர்கிட்ட அதிகாரம் இருக்கும் பொழுதே என்னென்ன செய்யணுமோ எது செய்யணுமோ அப்படின்னு செட் பண்ணிட்டு வராரு. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க சிவி சண்முகம் நீங்க நீக்கிறதுனால, அவருடைய ஆதரவாளரை நீக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு அதிமுக வீக்கடையும் அப்படின்றத கூட அவர் யோசிக்கல. இது கை கலப்பாவே மாறி இருக்குன்னாங்களே. ஆமா, ஆக்சுவலா வந்து நீங்க சிவி சண்முகத்துக்கு தான் வன்னியர் வாக்கு விழுப்புரம் மாவட்டத்துல வன்னியர் பேஸ் பண்ணி தான் அதிமுக விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதனால நம்மளுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த வன்னியர் வாக்கு நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல, விழுப்புரம் மாவட்டத்துல நம்ம ஸ்டாண்டர்டா நிக்கலன்னா நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் அதிகாரத்தை செலுத்துறேன், என்ன மீறி யாரும் அங்க செயல்படக்கூடாது. அது சிவி சண்முகமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆதரவாளர்களாலும் சரி, நான் தான்டா கிங்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்றாரு, சிவி சண்முகத்தை ஃபுல்லா உரங்கட்டுறாரு. அவருடைய ஆதரவாளர்கள் நீங்க கிளை செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், நீங்க கிளை துணை செயலாளர் யாரா இருந்தாலும் சிவி சண்முக ஆதரவாளர்களா உடனே நீக்குங்க. அங்க சிவி சண்முகம் வேற இருக்கக்கூடாது விழுப்புரம் மாவட்டத்துல. அந்த ரேஞ்சுக்கு இறங்கி ஆடி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதனால தான் அதிகாரமிக்க தலைவர் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய பவர் எப்படி இருந்ததோ அதே பாணியில தான் நான் இருக்கேன், இதனால ஒரு லாஸா அது நான் பாத்துக்கிறேன். அதிமுக விழுப்புரம் மாவட்டத்தில் வீக்கடையில் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆனா நான் சொல்றது அங்க நடக்கணும், சொல்லுது செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இறங்கி சிவி சண்முக ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒதுக்கி இருக்கிறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மினிஸ்டர் ஒருத்தவங்க, அமைச்சர் நிர்மல்குமார், அவங்களுடைய மனைவிக்கு வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அவங்க ஃபேவர் கேட்ட மாதிரி இது லிஸ்ட்லயே வந்து கிடையாது, ஆனால் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்கே சார். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விதிமீறல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜூன் ஜூலை மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் ஒரு ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னு வச்சிங்களா ஒரு ஸ்கூலில், உங்களுக்கு ஃபேமிலியெல்லாம் வந்து சென்னையில் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு ஜூன் ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஜூன் ஜூலையில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், டிரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் ஆன்லைனில் தான் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணி எமிஸ் பள்ளி கல்வித்துறை அந்த
இணையதள எம்இசி இணையதளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும். அதில் அப்ளை பண்ணிங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலில் நீங்கள் என்ன பண்ணணும் விவாதிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பரிசீலனிச்சு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது ஒன்று மாவட்டத்தை விட்டு மாவட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மாவட்டத்துக்குள்ளவே எனக்கு இந்த ஏரியா வேணாம், இந்த ஏரியா வேணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளவே டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து இயல்பு. இது வந்து டிரான்ஸ்பரண்டாக கடந்த ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் இதை ஆன்லைனில் போட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதை பலரும் பாராட்டினாங்க. ஸோ இப்போ அதே வழிமுறை தான் கடந்த ஜூன் மாதம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஜூலை மாதம் இதுக்கான பரிசீலனை வந்து நான் கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் பொழுது தொடக்க நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அப்படி நடக்கும் பொழுது நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு வருது, இதை ஸ்டாப் பண்ணுங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது, இதை உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வருது. ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க மனைவியை மட்டும் பல்லாவரம் மறைமலர் நகர் அடிகளாருடைய மேல்நிலைப் பள்ளியில அவங்க டீச்சரா இருக்கிறாங்க. அவங்கள ட்ரிபிள் கேன் லேடி லிவிங்டன் ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஏன் நடந்தது? கோர்ட்டு உங்களுக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியாச்சு, தடை பண்ணியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு மட்டும் ஏன் டிரான்ஸ்ஃபர் நடக்குது? அப்போ அமைச்சர்ன்ற மனைவியா? கேள்வி வரல. சாதாரணமா எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அப்போ மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன? ஸோ பள்ளி கல்வித்துறை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அயல் பணின்னு ஒன்று இருக்கும், அந்த பேஸ்ல தான் நாங்கள் கொண்டு வரோம். இது வந்து மருத்துவ காரணங்களுக்காக, மற்ற காரணங்களுக்காக எமர்ஜென்சினா நாங்கள் பண்ணுவோம், விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் தான் இது செயல்படும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, அவங்களுடைய பள்ளி கல்வித்துறையுடைய ஸ்டேட்மெண்ட் வடிவம் வந்தாலும் அந்த அயல் பணிக்கு அமைச்சர் மனைவி மட்டும் தான் எலிஜிபிளா இருக்கிறாங்களா? மத்தவங்க யாரும் எலிஜிபிளா இல்லையா? எல்லாருமே தானே டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக அதே மெடிக்கல் இதுக்காக தானே கேட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மட்டும் தான் எலிஜிபிளா இருக்காங்களா, மற்றவங்க யாரும் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. இதுல மற்ற ஆசிரியர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த அயல் பணியில் கூட ப்ராப்பரா மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்தா கூட சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து நீங்க திமுக ஆட்சிகள்ல பல ஆட்சி காலத்துல இந்த அயல் பணியை மட்டும் மறைச்சு வச்சிருப்பாங்க, வெளிப்படைத்தன்மை இருக்காது. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபேவரிசம் பண்றதுக்காக இதை வந்து வெளிப்படைத்தன்மையை விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஆசிரியர்கள் மத்தியில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் மனைவி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. ஸோ இதனால அமைச்சர் அந்த பதவியை இவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு வகையில விதிமீறல் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் சரி, நிர்மல்குமார் அமைச்சரும் சரி அப்படின்றது தான் இங்க வந்து அவங்களுடைய, அதாவது அதிருப்தியாளர்களுடைய பேச்சாவே இருக்கு. அது எப்படிங்க நீதிமன்றத்தினால ஸ்டாப் பண்ண இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்படுது. இந்த யாருக்கும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, உங்களுடைய பதவி வந்து மற்றவங்களுக்கு யாரும் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, உபயோகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னாலும் தன்னுடைய மனைவிக்காக இங்க நிர்மல்குமார் அவர்கள் இங்க பள்ளி கல்வித்துறையில கேட்டுக்கொண்டாரா, இல்ல தானாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய மனைவி அப்படின்றதுனால இதை கொடுத்தாங்களா அப்படின்றது கூட நம்மளுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவங்க விஷயத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்பின்னா நடந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். உச்ச நீதிமன்றத்துல கூட பயங்கரமா வந்து கொஞ்சம் மொக்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது. அப்படி என்னதான் நடந்துச்சு சார்? ஆக்சுவலா தமிழ்நாடு அரசு தாவேகா பொறுப்பேற்கும் பொழுது இங்க திமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும், அதாவது ஊழல் குற்றச்சாட்டு இந்த மாதிரி இவங்களை வந்து அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும். திமுகவை இமேஜ் டேமேஜ் பண்ணா இங்க திமுக ரொம்ப வீக் ஆயிடும் அப்படின்ற ஒரு கோணத்துல தான் 2 அமைச்சர் மேல குறி வச்சாங்க. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு ஏவா வேலு. இந்த ஏவா வேலு விவகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. ஜூன் மாசம் ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. இந்த ஜூன் மாசம் கேஸ் போட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா ரைடு வைக்கிறாங்க. ரைடு விடுறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட 14 இடத்துல ரைடு விடுறாங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு கண்காணிப்பு குழு மூலியமா கேஸ் போட்டு உடனே ரைடு பண்றாங்க. ரைடு பண்றதுல என்ன ஆகுது, இவருக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டதா அப்படின்னா, ஏவா வேலு அவர்கள் வெளியே வந்து என்ன சொன்னார்னா,
எதுவுமே கைப்பற்றப்படல, ஏன்னா ஒண்ணுமே கிடையாது ஆனா அவரே பயந்துகிட்டு சிங்கப்பூர் போயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாரு மாதிரிலாம் சிஎம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்றாங்க. ஏன் சிங்கப்பூருக்கு போனாரு அப்படின்றது எல்லா டாக்டர் சர்டிபிகேட்டோட ட்ரீட்மெண்ட் எல்லா ஆதாரத்தோட காட்டுறாரு. அதாவது இவங்க கேஸ் போறதுக்கு முன்னாடியே இவர் சிங்கப்பூருக்கு அப்ளை பண்ணிட்டாரு. அதாவது ஹெல்த் செக்கப்புக்காக நான் அங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. சோ இவங்க அந்த இடத்துல கேஸ் போட்டு ரைடு வந்தனால இது டிலே ஆகுது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து என்ன பண்ணாரு, சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. உடனே உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் என்ன அப்படின்னா, தேடப்படும் குற்றவாளி. அப்போ அவரை எங்க வச்சு வேணாலும் கைது பண்ணலாம். நீங்க ஃபாரின் ஓடி போனா கூட அங்க வச்சு கைது பண்ணலாம். லுக் அவுட் நோட்டீஸ் அதுதான். அது அப்படி இருக்கும்போது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் இது என்ன பண்ணுது, ரத்து செய்யுது. எதுக்கு வந்து இது மாதிரி பண்ணணும், சோ ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் அவரை கைது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரும் போடுறாங்க. அவர் மேல கைது பண்ண நடவடிக்கை இருக்கக்கூடாது, ஜூலை 28ஆம் தேதி வரைக்கும் ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏவாவேலு வந்துடுறாரு. எதுக்காக நான் போனேன், ஏன் போனேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துறாரு. உடனே இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க தமிழ்நாடு அரசு. லுக் அவுட் நோட்டீஸை வந்து இது மாதிரி கேன்சல் பண்றாங்க, அவர் தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கணும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. வாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. ஏவாவேலு மேல எல்லா வாதங்களும் முன்வைக்கிறாங்க. ஏவாவேலு தரப்பு வழக்கறிஞர்கள் எழுந்துக்கும் போது என்ன சொல்றாங்க நீதிபதிகள், நீங்க உட்காருங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதாவது இந்த நீதிபதிகள் என்னென்ன வாதங்கள் வச்சாலும் எங்களுக்கே தெரியுது, இது கேஸ் வந்து நிக்காது அப்படின்னும் பொழுது நீதிபதிகள் அப்படி ஆப்போசிட்டா தமிழ்நாடு அரசு நீதி வழக்கறிஞருக்கு மேல நம்ம வந்து என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டுறாங்க. உயர் நீதிமன்றத்துல ஏவாவேலு போய் ஆஜராயிருக்காரு, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட ஏவாவேலு ஆஜராயிருக்காரு, சிங்கப்பூருக்கு போனவரும் வந்துட்டாரு. அப்ப எதுக்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு இருக்காங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கேன்சல், ரத்து செய்யறோம், தள்ளுபடி பண்றோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்து நீதிபதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏவாவேலுக்கு அதாவது ஏவாவேலு வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டியதை புரிஞ்சு கொண்டு இவங்களே இந்த கேஸ் வந்து நிக்காது, லுக் அவுட் நோட்டீஸ் வேஸ்ட், ஏன்னா அவரு உயர் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட ஆஜராயிருக்காரு, சிங்கப்பூருக்கு போனவர் வந்துட்டாரு, அப்ப எதுக்கு தேடப்படும் குற்றவாளியா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேஸ். சோ இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் திரும்பவும் ஏன் என்ன பண்றாங்க, அவர் வந்து என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. அவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீதிபதிகள் கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு ஒத்துழைப்பு தரணும், அது கேஸ் கிடையாது, இது நாங்க எப்படி வந்து ஒத்துழைப்பு தரணும்னு சொல்ல முடியும். லஞ்ச ஒழிப்புத்துறையில இவர் போயிட்டு ஆஜராகிறாரு, அங்கேயே எல்லா கேள்வி வச்சு செஞ்சிருக்கலாம்ல, அங்கேயே எல்லாம் வச்சு கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம்ல. அப்படி அங்கெல்லாம் விட்டுட்டு உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு ஒத்துழைப்பு தராதவரா வந்து உங்களுக்கு வந்து வாலண்டியரா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில போயிட்டு விசாரணைக்கு ஆஜராகிறாரு. சோ இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே இந்த கேள்விக்கு அவங்க அடி வாங்குறதுனால திரும்பவும் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அவர் வந்து ஏகப்பட்ட குற்றங்கள் செஞ்சிருக்காரு, ஊழல் கடுமையா செஞ்சிருக்காரு, நீங்க வேணா இந்த கேஸ் கட்ட படிச்சு பாருங்க அப்படின்னு நீதிபதிகளுக்கு கோவம் வந்துருது. நாங்க எதுக்கு கேஸ் கட்ட படிக்கணும், கேஸ் அது கிடையாது. லுக் அவுட் நோட்டீஸ் வந்து நீங்க வந்து இதை வந்து ரத்து செய்யக்கூடாது, இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அவர் மேல பிறப்பிக்கணும் அப்படின்றத கேஸ். அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையா, அவர் மேல ஊழல் வழக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேஸ் எல்லாம் கிடையாது. இது கேன்சல், நான் ரத்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செஞ்சுட்டாங்க. சோ பாஸ்போர்ட்டை முடக்க சொல்றாங்க. பாஸ்போர்ட் முடக்க சொல்றது எங்க வேலை கிடையாது. வேணும்னா நீங்க உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை போட்டு பாஸ்போர்ட்டை வந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கங்க, இங்க கேன்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமா விவாதம் நடந்திருக்கு. ஏவாவேலுக்கு ஃபேவராகவே இங்க வந்து எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாடு அரசு சில பல மிஸ்டேக்கள் செஞ்சிருக்காங்க. தொடர் சரிவாவே இருக்கே. எந்த வழக்கு அவங்க நீதிமன்றத்துல போட்டாலும் அது வந்து அவங்களுக்கு ஃபேவரா இல்லாம ஆப்போசிட்டாவே வருது. இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணம். நீங்க ஆதாரம் இல்லாம அவரை கைது செய்து ஆகணும். இப்ப நீங்க தேடப்படும் குற்றவாளி லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க திமுக மேல ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம்ல. இங்க பாருங்க, அவர் ஊழல் செஞ்சுட்டாரு, அதனால ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு, தேடப்பட குற்றவாளி அப்படின்னு சொன்னா இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதகமா இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரா இருக்கும். இதை உடச்செறிஞ்சிருக்கிறாங்க திமுக. ஏன்னா நீங்க அபாண்டமா ஒரு பொய்ய பிணை கட்டி என்ன பண்றீங்க, அது நீங்க ஜோடிச்சு பாக்குறீங்க. ஆனா அங்க சூப்பரா லீகல் டீம் அப்படின்றது திமுக கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சரிவுகளை சந்திச்சிருக்கு. ஏன்னா அவங்க அதாவது இந்த முகாந்தாரம் இருந்தாதான் இந்த கேஸ் நீடிக்குமே, முகாந்தாரமே இல்ல. இப்போ ஏவாவேலு வழக்கறிஞர்கள் வாதாடுறதுக்கு முன்னாடியே இந்த கேஸ் எந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு, இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு நீதிபதிகள் புரிந்து கொண்டே தமிழ்நாடு அரசு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுதுல்ல. ஏன்னா இப்போ உங்க சைடு தரப்பு நீங்க வாதாடிட்டீங்கன்னா என் சைடு தரப்பு வாதாடணும். ஆனா நீதிபதி என்ன சொல்றாரு, ஏவாவேலு தரப்பு வாதாட விடல, ஏன்னா இதுல முகாந்தாரம் இல்ல, இதுல வந்து உண்மை இல்ல, பொய்கள் மட்டும்தான் இருக்கு. சோ இத பேஸ்ல தான் அவர் என்ன பண்றாங்க, நீதிபதி என்ன பண்றாங்க,
உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து கேஸ்ல வந்து இது பெருசு இல்லை, இது வந்து நாங்கள் என்ன பண்றோம், நீக்கிறோம், இந்த லுக் அவுட் நோட்டீஸை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக இவங்க சர்வல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ இதனால வந்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்துல கூட போய் மொக்க வாங்கிட்டு இருக்கு. நீங்க என்னதான் திமுக மேல பொய் சாயங்களை பூசினாலும், என்னதான் ஊழல் கரையை நீங்க பூசினாலும், இதுக்கு இங்க இடம் கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சுட்டு வராங்க திமுக காரங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒன்று இருக்கு. எப்படியாவது செந்தில் பாலாஜியும் ஏவாவேலையும் கைது செஞ்சு கெட்ட பேரை உண்டாக்கணும் திமுகவுக்கு, இந்த எண்ணம் தான். ஆனா இதுக்கு ஆதாரப்பூர்வமா ப்ராப்பரா இவங்க வந்து சப்மிட் பண்ணாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ உச்சநீதிமன்றம், அது தொடர்ந்து உயர்நீதிமன்றம் ரெண்டுலையுமே போய் அசிங்கப்பட்டிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இதே மாதிரி அரசியல் நடக்கக்கூடிய அன்றாட நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.